அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரமாறு மாணவர்களுக்கான வினாத்தாள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் எங்களோட வகுப்பில சில வினாக்களுக்கு எப்படி விடைய எழுதுறன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். நீங்களாக யோசிச்சு எப்படி விடை எழுதுறது என்று தொடர்பாக நாங்க சில வினாக்களை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்ப முதல் 3 அலகுகள்ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் வந்திருக்கு. சோ அடுத்ததாக நாங்க பார்க்க போற வினாக்களை உங்களுடைய பயிற்சி கொப்பிகள்ல நீங்க எழுதி செய்யறது நல்லது. படங்கள் கீற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வரக்கூடிய பொருத்தமான வினாக்களை மட்டும் நீங்க எழுதி விடுற விடைகளையும் பார்த்து நீங்க கையால எழுதி படிக்க வேண்டும். எப்பவும் பார்த்து பார்த்து படிக்கிறத விட நீங்க கைகளால எழுதி படிக்கிறது உங்களுக்கு இன்னும் அதிக ஞாபகத்துல இருக்கும். சரி, அப்ப நான் அந்த பேப்பரை ஷேர் பண்றேன். நீங்க அதை பார்த்து வினாவை எழுது. சரி பிள்ளைகள், இதுல இருக்கிற வினாக்கள் எல்லாம் நாங்க எழுதி செய்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். நாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாட அலகு ரீதியாகவும் நாங்க வினாக்களை பார்ப்போம். இதுல உயிர் வாழ வங்கிகளின் நிலவுகைக்கு நீரினுடைய முக்கியத்துவங்கள் 3 கேட்டிருந்தது. அதுக்கு நீங்க ஒரு உயிரங்கி ஒன்று வாழ்வதற்கு நீர் என்னென்ன விதத்துல பயன்படுத்தப்படுகிறது என்றதுக்குரிய 3 முக்கியத்துவங்கள் எழுதினால் பொருத்தமானதாக இருக்கு. இப்ப உதாரணமாக தாவரங்கள் உணவை தொகுப்பதற்காக நீரை பயன்படுத்தி கொள்ளும். அப்ப அது ஒரு ரீசனா எழுதலாம். அதை விட நாங்க என்ன செய்யறோம்? விவசாயம் செய்யறதுக்கு நீரை பயன்படுத்துறோம், தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துறோம், குளிக்கிறதுக்கு, சமிபாட்டுக்கு, கழிவகற்றுவதற்கு எல்லா விதமான தேவைகளுக்கும் நீரை பயன்படுத்துறோம். அப்ப அதன் முக்கியத்துவத்துல ஏதாவது 3 நாங்க எழுதி கொள்ளலாம். அதே போல கரைந்துள்ள உப்புகளின் அடிப்படையில நீரை வகைப்படுத்துக என்று சொல்லி இருக்குது. அதுல உங்களுக்கு 3 இடைவெளிகள் தந்திருக்கு. இப்ப கரைந்திருக்கிற உப்புண்டா ஒன்று உப்பு அதிகமாக கரைந்திருக்க வேணும், அல்லது உப்பு மிக குறைவாக இருக்க வேணும், அல்லது நல்ல உப்பு தண்ணிக்கும் இடைப்பட்ட மாதிரியான உப்பு அளவு இருக்க வேணும்.
அப்ப அந்த உப்புன்ற அளவுல உப்பு மிக குறைவாக இருந்தால் நன்னீர் என்றும், உப்பு மிக அதிகமாக இருந்தால் உவர்நீர் என்றும், உவர் நீருக்கும் நன்னீருக்கும் இடைப்பட்ட அளவுல உப்பு இருந்தா அதை சவர் நீர் என்றும் நாங்கள் அழைக்கிறோம். இப்ப நன்னீர், உவர்நீர், சவர் நீர் ஆகிய 3 வகைகளை நீங்க எழுதிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 6வது மாசடைந்த நீரினுடைய இயல்பு. மாசடைந்த நீர் என்றா என்னது? குப்பை கூளங்கள் எல்லாம் போடப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிற நீர், அதுதான் மாசடைந்த நீர். அப்ப அந்த நீர் எப்படி இருக்கும்? துர்நாற்றம் வீசுவதாக இருக்கும். பயன்பாட்டுக்கு உகந்தது அல்ல. சரியா? அப்ப அதுல கலர், அதனுடைய நீரினுடைய தன்மை கலங்களாக இருக்கும், அல்லது அதுக்கு மேல பச்சையாக பாசி படர்ந்திருக்கும், அல்காக்கள் வளர்ந்திருக்கும், நுண்ணங்கிகள் வளர்ந்திருக்கும். அதனால அது பயன்படுத்த முடியாது. அப்ப நீங்க ஏதாவது 2 இயல்புகள் எழுதியிருக்க வேண்டும். சரியா? அப்ப இதனை தொடர்ந்து நாங்க வினாக்களை எழுதி படிப்போம். ரைட். இப்ப நாங்க வினாக்களை எழுதி விடுறேன். நீங்க அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. விடை தெரிந்தவர்கள் விடையை நீங்களே எழுதி கொள்ளுங்க. இப்ப நாங்க அலகு 1ல வரக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினா. உயிரங்கியினுள் உயிரங்கியினுள் சக்தி உற்பத்தி செய்யும் சக்தி உற்பத்தி செய்யும் செயல்முறை சக்தி உற்பத்தி செய்யும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? சரியாவில்லை. முதலாவது உயிரங்கிகளினுள் சக்தி உற்பத்தி செய்யும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சக்தி உருவாகிறதுக்கு நாங்க சுவாசிச்சு கொண்டிருக்க வேணும். அதாவது ஆக்சிஜன் கிடைக்க வேணும். ஆக்சிஜன் கிடைக்கிறது எப்படி சொல்லுவாங்க? எங்களுக்கு ஆக்சிஜனை உள்ள எடுத்து வெளியே கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிற செயல்முறையை எப்படி சொல்லுவாங்க? சுவாசம். அப்ப அந்த சுவாசம் தான் அந்த சக்தியை உற்பத்தி செய்கின்ற செயல்முறை. சுவாசம். அதுக்கு மிக பொருத்தமான விடை சுவாசம். சக்தியை உற்பத்தி செய்யும் செயல்முறை. கொள்ளுங்க. சுவாசம். இரண்டாவது வினா எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது ஆய்வு கூடத்தில்
ஆய்வு கூடத்தில் காபனீர் ஒட்சைட்டு வாயுவை காபனீர் ஒட்சைட்டு வாயுவை இனங்காண பயன்படும் பதார்த்தம் எது? ஆய்வு கூடத்தில் காபனீர் ஒட்சைட்டு வாயுவை இனங்காண பயன்படும் பதார்த்தம் எது? பாருங்க, இப்ப காபனீர் ஒட்சைட்டு வாயுதான் வருகுது என்றத, அதாவது வெளிச்சுவாசத்துல நாங்க சொல்றோம். நாங்க உள்ளெடுக்கிற வாயு என்பது ஆக்சிஜன் வாயு என்பது தெரியும், நாங்க சுவாசிக்கிற வாயு. இப்ப நாங்க வெளியேற்றுற வாயு எதுன்னு தெரியாது. இப்ப கார்பன் ஆக்சைடு சொல்றோம், அது உண்மையிலேயே கார்பன் ஆக்சைடு தானா என்றதை கண்டுபிடிக்கிறது நாங்க ஒரு பரிசோதனைய செய்திருக்கோம். இப்ப நாங்க அன்னைக்கு கேள்வியிலையும் பார்த்திருந்தோம், ஒரு தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள வெளிச்சுவாச வழிய ஊதைக்குள்ள அது பால் நிறமாக மாறியது. அது பால் நிறமாக மாறினா அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? கார்பனீர் ஒட்சைடு. அதனாலதான் சொன்னோம் என்னன்னு, வெளிச்சுவாச வழியில கார்பனீர் ஒட்சைடு தான் இருக்குது. இப்ப என்ன சொல்லிருக்கா, ஆய்வு கூடத்துல அந்த கார்பனீர் ஒட்சைடு வாயுவை இனங்காண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட பதார்த்தம். அப்ப நாங்க வெளிச்சுவாச வழியில கார்பனீர் ஒட்சைடு இருக்குன்றத காட்டுறதுக்கு எந்த பதார்த்தத்தை எடுத்து யூஸ் பண்ணினாங்க? வெளிச்சுவாசத்துல கார்பனீர் ஒட்சைடு வாயு வருதுன்றத காட்டுறதுக்கு என்ன கெமிக்கல், என்னத்தை ஆய்வு கூடத்துல எடுத்து அதை பயன்படுத்தினாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப நாங்க பால் நிறமாக மாறினது என்னது? அது தெளிந்த சுண்ணாம்பு நீர். அதுதான் அந்த பயன்படுத்தப்பட்ட பதார்த்தம். அந்த பதார்த்தத்தை தான் கார்பனீர் ஒட்சைடு வாயு என்னது பால் நிறமாக மாற்றியது என்று சொல்றோம். அப்ப பயன்படுத்தப்பட்ட பதார்த்தம் என்பது தெளிந்த சுண்ணாம்பு நீர். தெளிந்த சுண்ணாம்பு நீர், அதைத்தான் நாங்க பயன்படுத்தி சில விட கேள்வி மாறி வாரதுண்டா, தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றக்கூடிய வாயு எது கேட்கிறேன். கேள்வி கேள்வியைத்தான் மாறி அப்படியும் கேட்கலாம். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றுவது கார்பனீர் ஒட்சைடு வாயு. சரியா? ஒரே கேள்வியை நாங்க இப்படி மாற்றவும் முடியும். அடுத்த வினா, மூன்றாவது வினா மதிப்பெண். தாவரங்களில்
உணவு உற்பத்தியின் போது தாவரங்களின் உணவு உற்பத்தியின் போது வளிமண்டலத்தில் வளிமண்டலத்துடன் சேரும் வாயு எது? மூன்றாவது வினாவை கொள்ளுங்க. தாவரங்களில் உணவு உற்பத்தியின் போது வளிமண்டலத்துடன் சேரும் வாயு எது? பார்க்கிறோம், தாவரங்கள உணவு உற்பத்தியில 2 வாயுக்கள் பங்கெடுக்கும். 2 வாயுக்கள் எங்களுக்கு தெரியும். ஒன்று ஆக்சிஜன் வாயு, இன்னொன்று கார்பனீர் ஆக்சைடு வாயு. இந்த 2 வாயுவும் தான் ஒளித்தொகுப்புல சம்பந்தப்படக்கூடிய வாயுக்கள். சரியா? அப்ப இதுல எந்த வாயுவை தாவரம் உள்ள எடுத்து எந்த வாயுவை வெளியே விடுது என்றதுல கிளியரா இருக்க வேண்டும். சரியா? உணவு உற்பத்தியின் போது வளிமண்டலத்துடன் சேரும் என்பதனுடைய அர்த்தம் தாவரம் வளிமண்டலத்துக்கு, அதாவது வெளியில அதை விடுகுது. சேரும் வாயுன்னா வெளியில விடுது என்ற உணவு உற்பத்தி செயல்முறையின் போது வளிமண்டலத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் வாயு, தாவரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாயு என்றால் எது? கார்பனீர் ஆக்சைடு வாயுவை அது உள்ளுக்கு எடுக்க வேண்டும். நாங்கள் சுவாசத்துல வெளியே விடுற கார்பனீர் ஆக்சைடு வாயு தாவரம் உணவு உற்பத்திக்காக தான் உள்ள எடுத்துக்கொள்ளும். திரும்ப அந்த உணவு உற்பத்தி செயல்முறை நடந்து நிறைவடையும் போது அந்த CO2 வாயு, கார்பனீர் ஆக்சைடு வாயு ஆக்சிஜனாக திரும்ப மாறி வளிமண்டலத்துக்கு அது வெளியில விடும். கார்பனீர் ஆக்சைடு எப்படி உள்ளுக்கு எடுத்ததோ அதே போல ஆக்சிஜனை அதே பாதையால வெளியேற்றும். அந்த வெளியேற்றப்படுகின்ற ஆக்சிஜன் நாங்கள் திரும்ப சுவாசிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும். நாங்கள் சுவாசித்து முடிய வெளியேற்றப்படுகின்ற கார்பனீர் ஆக்சைடு திரும்ப அது உணவு உற்பத்தி செயல்முறைக்கு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியில விடும். அப்ப பாருங்க, தாவரங்களில் உணவு உற்பத்தியின் போது வளிமண்டலத்துடன் சேரக்கூடிய வாயு, அப்ப அது வெளியேற்றக்கூடிய வாயு எதுவாக இருக்கும்? நாங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன். அதைத்தான் தாவரம் வெளியே விட்டுட்டு நாங்க வெளியே விடுற கார்பனீர் ஆக்சைடு அது உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும். அப்ப இப்பவும் கிளியரா இருக்கும். நாங்க சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு தாவரங்கள் தான் தருகுது என்றத ஞாபகத்துல வச்சிருக்கு. இப்ப தாவரம் தான் எங்களுக்கு சாப்பாடு உணவையும் கொடுக்குது, ஆக்சிஜனையும் பரிமாறிக்கொண்டிருக்குது. அப்ப தாவரங்கள் நான் உயிர் வாழ்றதுக்குரிய மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. சரியா? அப்ப தாவரங்கள் வெளியேற்றுகின்ற வாயு, உணவு உற்பத்தி செயல்முறை நடந்தா வெளியேற்றுவது ஆக்சிஜன் வாயு. சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த 3 வினாக்களும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக நாங்க ஒரு இடைவெளி நிரப்புற வினாவை பார்ப்போம். 3 கேள்வியும் எழுதிட்டீங்கன்னா நாங்க இதை அழிச்சிட்டு இடைவெளி நிரப்புற கேள்விகளை எழுதிக்கொள்ளும்.
எழுதிக் கொள்ளுங்க. இடைவெளி நிரப்புக. இடைவெளி நிரப்புக. முதலாவது போட்டுட்டு எழுதுங்க. தாவரங்கள் உணவு தொகுப்பதற்கு தாவரங்கள் உணவு தொகுப்பதற்கு தேவையான தேவையான சக்தியை தேவையான சக்தியை வழங்குவது ஏறு ஆகும். தாவரங்கள் உணவு தொகுப்பதற்கு தேவையான சக்தியை வழங்குவது கீறு ஆகும். அப்ப பாருங்க, தாவரம் ஒளி தொகுப்பை மேற்கொள்வது. தாவரம் சக்தி அந்த உணவு தொகுக்கப்படுகிற செயல்முறைக்கு பெயர் ஒளி தொகுப்பு. அதாவது ஒளி உள்ள போது உணவு தொகுக்கப்படும் என்றுதான் பிள்ளைகள் அதன் அர்த்தம். அதாவது எந்த ஒளி இருக்கேக்குள்ள சூரியனுடைய ஒளி இருக்கேக்குள்ளதான் உணவானது தொகுக்கப்படும் தாவரங்கள். அப்ப தாவரங்கள் சூரியன் இல்லாட்டி தாவரங்கள் வாழ முடியாதான்னு கேட்டா வாழ முடியாது. சூரியன் திடீரென்று சூரியன் இல்லாம போனால் என்ன நடக்கும்? சூரியன் இல்லாம போனா தாவரங்களால என்ன செய்ய இயலாது பிள்ளைகள், உணவை தொகுக்க இயலாது. அதுக்கு கட்டாயம் சூரிய ஒளி கிடைக்க வேண்டும். சூரிய ஒளியில இருந்து கிடைக்கக்கூடிய சில நிறப்பொருட்கள் தான் அந்த உணவு தொகுப்பதற்கு பயன்படுத்தப்படுது. அப்ப அது செயற்கையாக நாங்க என்ன செய்ய இயலாது, சூரிய ஒளிய வழங்க இயலாது. அப்ப ஏன் சூரிய ஒளி என்றா சூரிய ஒளிதான் ஒளி சக்தியாக இங்க கிடைக்கும். யாருக்கு? இந்த தாவரங்கள். பாருங்க, சூரிய ஒளி நன்றாக கிடைக்கிற இடத்துல இருக்கிற தாவரங்கள் நன்றாக வளரும். சூரிய ஒளி நன்றாக கிடைக்க வேணும், அதோட நீர் கிடைக்க வேணும். நல்ல வளமான மண்ணில இருக்கக்கூடிய தாவரம் கண்டிப்பாக நன்றாக வளரும். எங்களுக்கு சூரியன் மிக அவசியமானது உணவு உற்பத்திக்காக. சரியாப்ப தாவரங்கள் தான் உணவை தருது. உணவை தொகுக்கிறதுக்கு நீர் மிக அவசியமானது. அதே போல சூரிய ஒளி அவசியமானது, அதாவது கட்டாயமானது. ஒளி தொகுப்புக்கு அவசியமான காரணிகள்ல நீரும் சூரிய ஒளியும் அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய பச்சையம் என்கின்ற ஒரு நிறப்பொருள் அதெல்லாம் அவசியமானது, முக்கியமான கார்பன் டை ஆக்சைடு, வாயு இதெல்லாம் இருந்தால்தான் என்ன நடக்கும்? உணவு தொகுப்பு நடக்கும். அப்ப அந்த உணவு தொகுப்பதற்கு தேவையான சக்தியை யாரு கொடுக்கிறது? சூரிய ஒளி. அப்ப சூரியன் தான் அதை சக்தியை வழங்கக்கூடியது. அப்ப அந்த இடைவெளியில நீங்க என்ன போடணும்? ஒன்று நீங்க சூரிய ஒளியன் போட்டுக்கலாம் அல்லது சூரியன் என்று போட்டாலும் சரி. இப்ப சக்தியை வழங்குவது சூரியன். இடைவெளியில நீங்க சூரியன் என்று போட்டுக்கொள்ளும்.
இரண்டாவது வினா. அனைத்து விலங்குகளும் சரியா? இதுல 2 விட தந்திருக்கு, 2ல ஒண்ணு நீங்க போடலாம். bracket. தர்பூசணி புறபூசணி 2ல ஒண்ணு போடப்படும். கீறு ஆ. 2 ஆன்சர் தந்திருக்கிறோம். அதுல 2ல ஏதோ ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணினா விடை சரியாக இருக்கும். அனைத்து விலங்குகளும் விலங்குகளும் அதாவது அவை தாவரங்களை சேர்த்து. அப்ப அனைத்து விலங்குகளும் தர்பூசணியா இருக்குமா புறபூசணிகளாக இருக்கும்? தர்பூசணியாக இருக்குமா அல்லது புறபூசணிகளாக இருக்குமா? அதாவது தர்பூசணி எல்லாம் தெரியும், தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து அவை தர்பூசணி. உதாரணமாக தாவரங்கள் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும், அதனால தர்பூசணி. ஆனா ஒரு விலங்கு என்ன செய்ய? அது தாவரத்திலேயோ அல்லது தாவரத்தை உண்ணக்கூடிய ஏனைய விலங்குகள்லயோ தங்கி இருக்கிற பிறபூசணியாக இருக்கும். எப்பவும் விலங்கு என்ன செய்ய இயலாது? உணவை தொகுக்க இயலாது. ஏன் அப்படி உணவை தொகுக்க இயலாதுண்டா? பிறபூசணியால அல்லது ஒரு விலங்கால ஏன் அதை செய்ய இயலாதுண்டா? நாங்கள் பச்சையம் என்ற ஒரு நிறப்பொருள், அதாவது தாவரங்கள் பாருங்க பச்சையாக இருக்கிறது. ஏன் தாவர இலைகள் பச்சையாக இருக்குது? அது வேற கருப்பு கலர்ல வேற சிவப்பு கலர்ல இருக்கலாம் தானே உள்ளே. அது பச்சையா இருந்தா அது உணவை தயாரிக்க முடியும். பச்சையம் கட்டாயம் இருக்கிறபடியாத்தான் அதுல பச்சையாக இருக்குது இலைகள். சரியா? அப்ப எங்களுக்கு பச்சையம் இல்லை, அதனால எங்களால அந்த உணவை தொகுக்க இயலாமை இருக்கும். அல்லது பச்சையம் என்ற அந்த நிறப்பொருள் எங்களுக்கு எந்த விலங்குக்காவது கிடைக்கும் என்றால் அதனால ஒளி தொகுப்பை மேற்கொள்ள முடியும். சரி, அப்ப பாருங்க, அனைத்து விலங்குகளும் எப்படி இருக்க வேணுமெண்டா புறபோசணியாத்தான் இருக்கலாம். ஏன் ஒரு நாளும் அந்த விலங்குகளுக்கு என்ன கிடைக்காது? அந்த இந்த நிறப்பொருள், பச்சையம் என்கிற நிறப்பொருள் கிடைக்காது. ஆகவே அவை யாவும் பிற போசணிகள். அவை யாவும் பிற போசணி. அப்ப இடைவெளியில அனைத்து விலங்குகளும் பிற போசணி ஆகும். அப்ப அனைத்து தாவரங்களும் கீறு ஆகும் என்று சொல்லலாம். எல்லா தாவரங்களையும் இப்படி சொல்லலாம், தர்பூசணிகள் என்று சொல்லலாம். கட்டாயம் தாவரங்கள் தர்பூசணி இருக்கும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும். அப்ப யோசிப்பீங்கள், ஏன் குரோட்டன்ஸ் தாவரங்கள்ல கலர் கலர்ல இலைகள் இருக்குதானே? பிங்க் கலர்ல இலை இருக்கிற குரோட்டன் இருக்குது, எல்லோ கலர், ரெட் கலர், எல்லாம் மிக்ஸ் ஆன கலர்கள்ல எல்லாம் குரோட்டன்ஸ் இருக்குது. பச்சை இல்லாம வெள்ளையா இருக்கக்கூடிய குரோட்டன் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அப்ப அவற்றில பச்சையம் என்ற நிறப்பொருள் இல்லையா, அதாவது பச்சை இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க. அங்க அந்த பச்சையம் என்ற நிறப்பொருள் குறைவாகவும் அதுல வெளியே காட்டுற அந்த கலருக்குரிய வேறு நிறப்பொருட்கள், அவை சாந்தோபில் அப்படின்னு வேற வேற நிறப்பொருள்கள் இருக்க முடியும். அந்த தாவரத்துக்கு என்ன கலரோ அந்த நிறப்பொருள் அதுல வெளிக்காட்டப்படும். அப்ப அந்த தாவரம் அதை வைத்துக் கொண்டு தனக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்யும்? தனக்கு தேவையான அளவுக்குரிய உணவை தொகுத்துக் கொள்ளும். புரோட்டன்ல பாருங்க, அங்க அங்க அந்த இலைகள்ல பச்சை இருக்கு, ஒரு சில இடங்கள்ல பச்சை, ஒரு சில இடங்கள்ல எல்லோ கலர் அல்லது வேற வேற கலர்ஸ்ல இருக்குது. அதுல பச்சையாக இருக்கிற புள்ளிகளில் மட்டுமே ஒளி தொகுப்பு நடக்கும்.
ஒரு இலையொன்றுல இந்த வட்டம் போடப்பட்ட புள்ளிகளில் மட்டும்தான் பச்சை இருக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வட்ட புள்ளிகளில் மட்டும்தான் ஒளித்தொகுப்பு நடக்கும். அதாவது பச்சையம் இருக்கிற அந்த பகுதியில மட்டுமே நடக்கும். பச்சையாக இருக்கிற இலைகள்ல மட்டும்தான் நடந்துட்டு. அப்ப இதுல வேற கலர் இடைவெளிகள வேற கலர்ஸ் இருந்தா அதுல நடக்காது. அப்ப எங்களுக்கு அனைத்து தாவரங்களும் கட்டாயமாக தர்பூசணிகளாகத்தான் இருக்கு. சரியா? அதுவே சில சமயம் இலையில மட்டும்தான் பச்சை இருக்கும் என்றும் சொல்லிடாங்க. சில தாவரங்கள்ல தண்டுலையுமே பச்சையம் இருக்கு. தண்டு பச்சையாக இருக்கு. கள்ளிய பாருங்க, கள்ளி செடிய பாருங்க, இந்த பிள்ளை கற்றாழை இலைகளை பாருங்க. அதுகள் எல்லாமே கள்ளி பிரண்டை எல்லாம் அது பச்சையாகவே இருக்கும். அந்த தண்டு ஃபுல்லா பச்சையாக இருக்கும். அந்த கள்ளியில இலை இல்லை, முட்கள் தான் இருக்கு. அப்ப முள்ளுல எப்படி பிள்ளைகள் உணவை உற்பத்தி இலைகள் மாதிரி இலைகள் இருந்தா தானே நடக்கும். அப்ப அது என்ன செய்யுதுன்னா கள்ளியில இலைகள் இல்லாம போயிடுது. அப்ப அந்த இலை செய்ய வேண்டிய ஒளித்தொகுப்பை தண்டே செய்யும். அதாவது பச்சையாக இருக்கிற அந்த கள்ளியினுடைய தண்டுல ஒளித்தொகுப்பு நடக்கும். சரியா? அப்ப இலை முக்கியம், ஒளித்தொகுப்புக்கு இலை முக்கியமானது என்று சொல்ல விடாது, அந்த பச்சையம் என்ற நிறப்பொருள் தான் முக்கியமானது. சரியா? அப்ப ஒளித்தொகுப்பு செயல்முறை என்பது மிகவும் ஒரு முக்கியமான செயல்முறை. நீங்க எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்ததாக மூன்றாவது தினம். மூன்றாவது நாம எழுதிக்கொள்ளும் விலங்குகளில் காணப்படுவதும் விலங்குகளிலும் காணப்படுவதும் பெரும்பாலான தாவரங்களில் பெரும்பாலான தாவரங்கள் காணப்படாததும் ஒன்று, காணப்படாததுமான இயல்பு பிராக்கெட்டுக்குள்ள 2 விட தந்திருக்கிறோம். பிள்ளைகள் நீங்க பொருத்தமான விடைய எழுதிக் கொள்ள வேண்டும். ஒன்று இடம்பெயர்ச்சி, டேஷ் போட்டு இனப்பெருக்கம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கீழ் ஆர். பாருங்க பிள்ளைகள், விலங்குகளில் காணப்படுவதும் பெரும்பாலான தாவரங்களில் காணப்படாததும் ஆகும். அதாவது விலங்குல இருக்குது, தாவரங்கள்ல இல்லாத இயல்பு. ஒன்று இடப்பெயர்ச்சி, இரண்டாவது இனப்பெருக்கம். இந்த ரெண்டுல எது ஆகும் நீங்க போட வேண்டும். எழுதிக் கொள்ளுங்க. பாருங்க, இடப்பெயர்ச்சி என்றா என்னன்னு தெரியும் தானே? இடப்பெயர்ச்சி என்றா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய வேணும்? அந்த விலங்கோ ஏதோ ஒன்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது போக வேணும்.
அதுதான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லும். இடத்துல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்க போயிருக்க வேணும், அசைய வேணும். அது வெவ்வேறு முறைகள்ல நடக்கும். இடப்பெயர்ச்சியானது வேற வேற முறைகள்ல, இப்ப மனிதன் நடந்து இடப்பெயர்ச்சி அடையலாம். நடந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியும். ஒரு குதிரை என்றா ஓடி போகலாம், நாய் என்றா நடந்தே போகலாம். சரி. பறவைகள் என்றா பறந்து செல்லலாம், பாம்பு என்றா ஊர்ந்து செல்லலாம், வண்ணாத்தி பூச்சி பறந்து செல்லலாம். இப்ப எங்களுக்கு தெரியுது விலங்குகள் என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு முறையில இடப்பெயர்ச்சி அடைய முடியும். அதுவே தாவரங்களை நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு மாமரம் நினைச்சா பக்கத்து வீட்டுல போய் தான் இந்த வீட்டுல இருந்தா தண்ணி ஊத்த மாட்டாங்களா நடந்து பக்கத்து வீட்டுக்கு போகணும் இல்ல. அதனால என்ன செய்ய இயலாது, இடப்பெயர்ச்சி அடைய இயலாது. சில பாசியல் வந்து பாசியல் வந்து தண்ணியிலேயே மிதந்து மிதந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப அதை நாங்க சொல்ல இயலாது. பெரும்பாலான தாவரங்கள்ல காணப்படாத இயல்புன்னு சொல்லுவோம். சரியா பாருங்க. பெரும்பாலான தாவரங்கள்ல அது இருக்காது. பாசிகள் விதிவிலக்கு, பாசி தண்ணியினூடாக போகும். சரியா, அப்ப அது தானாக போகாது, தண்ணி தள்ளி கொண்டு போற முடியாது, போய் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வளரும். சரி, அப்ப பெரும்பாலான தாவரங்கள் என்ன செய்யாது, இடப்பெயர்ச்சி அடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நாளும் மரங்கள் அது நடந்தோ பறந்தோ ஊர்ந்தோ போக இயலாது. அப்ப அது ஒரு reason. அடுத்தது பாருங்க, இனப்பெருக்கம் தந்திருக்கிறது. அதாவது இனப்பெருக்கம் என்றா ஒரு இனத்தினுடைய அடுத்த சந்ததி, அதாவது புதிய சந்ததி ஒன்றை உருவாக்குதல் தான் இனப்பெருக்கம். இனத்தை பெருக்குதல், பெருக்கமடைய செய்யுது. அப்ப அது வந்து விலங்குகள் தெரியும் உங்களுக்கு, விலங்குகள்ல எல்லா விலங்குகளும் தன்னுடைய இனத்தை கண்டிப்பா பெருக்கிக் கொள்ளும். ஒரு பூனை என்றா குட்டி போடும், கோழி என்றா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், பறவைகள் இனங்கள் எல்லாமே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், விலங்குகள் பெரும்பாலும் குட்டி என்று பாலும். சரி, அப்ப எல்லாமே என்ன செய்யும், இனத்தை பெருக்கும், அதாவது விலங்குகள். அப்ப தாவரங்கள் அப்படி இல்லையா, தாவரங்கள் முட்டை போடாது பிள்ளை. ஆனா தாவரங்கள் பழங்கள் பழுத்து விதைகளாகி விதைகள் திரும்ப மண்ணில விழுந்து புதிய தாவரத்தை உருவாக்கும். பாருங்க, ஒரு தென்னையில இருந்து தேங்காய் உருவாகும். அந்த தேங்காய் திரும்ப தண்ணியில ஊற வச்சு அது முளைச்சு திரும்ப தென்னம்பிள்ளை வரும். தென்னம்பிள்ளைய கொண்டே வச்சா தென்னை மரம் வரும். அதுல இருந்து புதிய காய் வரும். அப்ப அந்த அந்த தென்னை மரமானது தன்னை போல பல தென்னம்பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்குது. அது ஒரு இனப்பெருக்கம் தான். அதுவே ஒரு மாமரம், மாம்பழத்தினுடைய விதைகளை வச்சு நாங்க ஒரு மாமரம் உருவாக்குறோம். அதை தண்ணி ஊத்தி பெருசா வளர்த்து ஒரு பெரிய மாமரமாக முளைச்ச பிறகு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மாம்பழங்களை பிடுங்கி சாப்பிட்டு அதனுடைய விதைகளை திரும்ப நாங்க மண்ணில போட்டா அதே போல மாமரம் ஒன்று திரும்ப முளைக்கும். அப்ப எங்களுக்கு அதனுடைய அடுத்த சந்ததியும் உருவாகுது. அப்ப அது தாவரங்களும் இனப்பெருக்கம் செய்யும், புதிய தாவரத்தை உருவாக்கும். விலங்குகளாக இருந்தாலும் தன்னுடைய புதிய இனத்தை உருவாக்கும். ஆகவே இனப்பெருக்கம் என்பது தாவரமும் விலங்கும் செய்யக்கூடிய விஷயம்தான். அப்ப எங்களுக்கு அது தராது. அப்ப இதுல மிகவும் பொருத்தமானது என்று நாங்க தெரிவு செய்யக்கூடியது என்னது, இடப்பெயர்ச்சி. சரியா, அப்ப சில பேர் இனப்பெருக்கம் யோசிச்சுட்டு தாவரம் அப்படி இனப்பெருக்கம்னுட்டு அதை போடுறோம். சரியா, அப்ப அதுக்கு மிகவும் பொருத்தமான விடை இடப்பெயர்ச்சி. எழுதிக் கொள்ளுங்க, இடப்பெயர்ச்சி. சரி பிள்ளையர், இன்றைய வகுப்புல நாங்க சில வினாக்களை பார்த்திருக்கிறோம், எப்படி விடையளிக்கிறேன்னு சொல்லி. இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க
உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இல்லைன்னு சொன்னா நாங்க அடுத்த ஒரு புதிய வகுப்புல நாங்கள் அடுத்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களுடைய 2ஆம் தவணைக்குரிய புதிய அலகுல இருந்து. இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.